மீண்டும் இலங்கையிலே பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடு என்பது இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. ஆங்காங்கே இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது. வெறும் 3 நாட்களிலே 3 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவங்களும் தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு எத்தடை வந்தாலும் நாங்கள் முன்னெடுத்து வைத்த காலை நாங்கள் ஒருபோதும் பின்னெடுத்து வைக்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே இப்போது பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் தலைகீழாக நின்றாலும் நாங்கள் கல்வி சீர்திருத்தத்தை செய்தே ஆவோம் என்பதை பிரதமர் ஹருணி அமரசூரியவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இப்போது அனுருகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் உதயகம்மன்வல. அதுவும் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களையே அனுருகுமார திசாநாயக்க பழி வாங்குகின்றார் என்ற அடிப்படையிலே உதயகம்மன்வலவும் ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். மேலும் தையிட்டி விகாரை விடயத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள், அது தமிழர்களுடைய காணிகள் தமிழ் மக்களுக்கே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பௌத்த பிக்குகளும் அனுருகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இப்போது இலங்கையிலே தீவிரமாக பேசப்படுகின்ற விடயம் என்று பார்த்தால் இந்த கல்வி சீர்திருத்தம், அதாவது கல்வியிலே புதியதொரு சீர்திருத்தம் கொண்டு வரப் போகின்றோம் அல்லது கல்விக் கொள்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்கு எதிராகவும் இப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இதிலே மும்முரமாக நிற்பவர் சஜித் பிரேமதாச, உதய கம்மன்வல, விமல் வீரவம்ச, அதோடு இந்த பௌத்த பிக்குகள். அந்த பௌத்த பிக்குகளிலே முதன்மையானவர் என்றால் மிகுந்தலை பௌத்த பிக்கு அல்லது மிகுந்தலை விகாரையினுடைய விகாராதிபதி. இவர்கள் தான் இந்த முன்னிலையிலே நின்று செயற்படுகின்றார்கள். இந்த விடயத்தை, அதாவது புதிய கல்வி சீர்திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், கொண்டு வரப்பட இருக்கின்ற இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது நாட்டிற்கு தேவையற்றது என்ற அடிப்படையில் இப்போது மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை தீவிரமாக திணித்து வருகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதற்கு ஆதரவாக புதிய கல்வி சீர்திருத்தம் எங்களுக்கு வேண்டும், புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாகத்தான் புதியதொரு நாட்டை நாங்கள் உருவாக்க முடியும் என்ற அடிப்படையிலே நேற்று முன்தினம் கூட கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆறாம் தர பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர் ஒன்று திரண்டு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதுவும் அரசு கொண்டு வருகின்ற கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று. ஆனால் சிறிது நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சில அசம்பாவிதங்கள், அதாவது இந்த பௌத்த பிக்குகள் ஒன்றிணைந்து போராடிய சம்பவங்கள், பலதரப்பட்ட விடயங்களினால் இந்த 6ஆம் தர பாட புத்தகத்திலே கொண்டு வர இருந்த மறுசீரமைப்புகள் 2027 அடுத்த வருடம் வரையிலே பின்போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் கல்வி சீர்திருத்தம் என்பது கொண்டு வரப்படும் என்பது உறுதி இந்த வருடத்திற்குள்ளே என்பதை பிரதமர் ஹருணி அமரசூரிய சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதற்கு முன்னர் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஒரு நாள் மாத்திரம் ஒருவர் உண்ணாவிரதம் இருந்திருந்தார், இந்த எல்லோருக்கும் விமல் வீரவம்ச. இந்த விமல் வீரவம்சை போது 2 தன்னுடைய காச்சட்டை பொக்கெட்டுக்குள்ளும் கையை விட்டுக்கொண்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தால் தான் இந்த கல்வி சீர்திருத்தம் பின்னுக்கு போயிருக்கின்றது என்ற அடிப்படையிலே திரிந்து கொண்டிருக்கின்றார். திருகோணமலைக்கெல்லாம் சென்று வந்திருக்கின்றார். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இப்போது பிரதமர் ஹருணி அமரசூரியவும் அமைச்சர் லால் காந்தாவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த தேவையே இல்லாமல் போய் உண்ணாவிரதம் இருந்தவர்களுக்காகவோ அல்லது தேவையே இல்லாமல் வந்து போராடியவர்களுக்காகவோ ஆர்ப்பாட்டங்களை செய்தவர்களுக்காகவோ நாங்கள் ஒருபோதும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை, அதுவும் 6ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்திலே செய்ய இருந்த கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் பின்போடவில்லை. மாறாக அதை இப்போது ஆராய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த 6ஆம் தர பாட புத்தகத்திலே மாத்திரம்தான் 2027ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த சீர்திருத்தத்தை பின்போட்டிருக்கின்றோம். ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற அதாவது கல்வி சீர்திருத்தம் என்பது ஏனைய பகுதிகளிலே இடம்பெறும், ஏனைய பாடத்திட்டங்களாக இருக்கலாம், ஏனைய வகுப்புகளிலும் கல்வி சீர்திருத்தம் என்பது இடம்பெறுவது உறுதி என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். இந்த எதிர்க்கட்சிகளுடைய போராட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை, எதிரணியினர் என்ன செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் முன்னெடுத்து வைத்த காலை நாங்கள் பின்வைக்க போவதில்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த கல்வி சீர்திருத்தமானது மிக விரைவிலே நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அமைச்சர் லால்காந்தாவும் அந்த விடயத்தை தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் இந்த நாமல் ராஜபக்சவினுடைய ஒரு மாநாடு என்று சொல்லலாம், தம்புத்தேகம என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே நாமல் ராஜபக்சனுடைய மாநாடு இடம்பெற்றிருக்கின்றதாம்.
நேற்று முன்தினம் இது இடம்பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் இடம்பெறுகின்ற போது உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்றது. இந்த உயர்தர பரீட்சைகளுக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையிலே நாமல் ராஜபக்சவனுடைய அந்த கூட்டம் இருந்தது என்ற அடிப்படையில் தம்புத்தேகம பகுதியில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றிலிருந்து இப்போது போலீசாருக்கு முறைப்பாடு சென்றிருக்கின்றது. உடனடியாக இதிலே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், உயர்தர பரீட்சையினுடைய புவியியல் பாடத்தினுடைய 2ஆம் பகுதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது மிக பெரும் ஒலிபெருக்கிகளை எல்லாம் போட்டு மிக பெரும் கரவோசங்களை எல்லாம் எழுப்பி கூச்சல் கூக்குரலோடு அவருடைய போராட்டம், அவருடைய அந்த மாநாடு நடந்தது. மாநாடு சொல்வதை விட ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது என்று சொல்லலாம். அந்த கூட்டத்திற்கு மிக பெரும் ஒலிபெருக்கிகளை எல்லாம் போட்டிருந்தார்கள். இதனால் தான் இந்த பரீட்சை மண்டபத்திற்குள்ளே பரீட்சை எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தம்புத்தேகம போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாடு செய்யப்பட்ட விடயம் சார்ந்து இப்போது நாமல் ராஜபக்சவும் வாய் திறந்திருக்கின்றார். எங்களை வெறுட்டி அடிபணிய வைக்க முடியாது உங்களால் என்ற அடிப்படையிலே. ஆனால் இந்த முறைப்பாட்டை செய்தது அந்த மண்டபத்திற்கு, அதாவது பரீட்சை மண்டபத்திற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி தான், ஆசிரியர் தான் அந்த முறைப்பாட்டை செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே இந்த போராட்டம் எப்படி நடந்தது என்பதுதான் கொஞ்சம் நகைப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதாவது இந்த எதிரணியினர் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்வார்கள்? ஆளும் கட்சிக்கு எதிராக போராடுவார்கள். அதிலும் ஒருபடி மேலே சென்று அமைச்சர் லால் காந்தாவினுடைய முகமூடியை ஒருவர் அணிந்து கொண்டு அங்கிருந்தவர்களை எல்லாம் இந்த நத்தார் பாப்பா செய்வதை போன்றதா, நத்தார் கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு இடத்திற்கு வந்து அங்கிருக்கின்றவர்களோடு நகைச்சுவையாகவும் நையாண்டியாகவும் அவர் கேலி கிண்டல் செய்து கொண்டு அவர் பரிசில்களையும் கொடுத்து கொண்டு செல்வார். அதே போன்று இந்த அமைச்சர் லால்காந்தாவினுடைய முகமூடியை ஒருவர் அங்கே போட்டுக்கொண்டு அங்கிருந்தவர்களுக்கு நக்கல் நையாண்டி செய்து கொண்டு மிக பெரும் கூச்சலிட்டு கொண்டு தெரிந்திருக்கின்றாராம். அதிலும் இந்த அமைச்சர் லால்காந்தா குறிப்பாக இந்த மிகுந்தலை பௌத்த தேரரை பார்த்து, மிகுந்தலை விகாராதிபதியை பார்த்து காட்டான் அல்லது காட்டுவாசி என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்ட கருத்துக்கும் கடும் விமர்சனங்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த மாநாட்டிலே அவர் அந்த விடயங்களை செய்திருக்கின்றார். இந்த விடயங்களால் தான் ஒலிபெருக்கியில் அந்தளவு சத்தம் வந்திருக்கின்றது. இந்த சத்தத்தினால் தான் பரீட்சை மண்டபத்திலே பரீட்சை எழுத முடியாமல் மாணவர்கள் தடுமாறி இருக்கின்றார்கள் என்பதும் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாமல் ராஜபக்ச மிக விரைவிலே விசாரிக்கப்படலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம், அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றது. மேலும் மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது உதய கம்மன்பல பல நாட்களாகவே கொக்கரித்துக் கொண்டு இந்த பால் சோறு பொங்கி எல்லாம் சாப்பிட்டு ஊடகங்கள் முன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற உதய கம்மன்பல இப்போது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த அதாவது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று இப்போது முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார். இந்த முறைப்பாடு கடந்த வருடத்தினுடைய இறுதியிலே செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன முறைப்பாடு என்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம், அதுவும் இந்த அரசாங்கத்தின் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராகவும் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆளும் கட்சியிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காம் செல்கின்ற மாத சம்பளம் அவர்களுக்கு செல்வதில்லையாம். இவர் ஏன் அதை பற்றி கவலைப்படுகின்றார் இந்த உதயகம்மன்வெல என்று தெரியவில்லை. ஆளும் கட்சியை பற்றி இப்போது அக்கறை வந்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் செல்லவில்லை, மாறாக அந்த சம்பளத்தை ஜேவிபியினுடைய நிதி என்ற அடிப்படையிலே அது செல்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய நிதி என்ற அடிப்படையிலும் தேசிய மக்கள் சக்தியை அதனுடைய கூட்டங்களுக்காகவும் அதனுடைய கட்சி நடவடிக்கைகளுக்காகவும் அந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதியும் பயன்படுத்தப்படுகின்றது. இது சார்ந்து உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் முறைப்பாடு செய்திருந்தார். இதற்கிணங்க இப்போது பாராளுமன்றத்திற்குள்ளே இது தொடர்பாக இப்போது கேள்வி கோரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு செல்கின்ற பணம் ஒரு வங்கி கணக்கிலே வைப்பிடப்படுகின்றதா அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வங்கி கணக்கிலே வைப்பிடப்படுகின்றதா என்பது தொடர்பாக உடனடியாக இந்த விடயம் சார்ந்து விளக்கம் அளிக்கும்படி இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் இப்போ குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் இது சார்ந்து விசாரணைகளும் இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதயகம்மன்வெலவும் அடுத்ததாக, அதாவது உண்ணாவிரதமிருந்து விமல் பிரபலியமாகிவிட்டார், நான் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் அவர் இப்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் இந்த விடயத்திலிருந்து, இந்த முறைப்பாடுகளிலிருந்து தெரிய வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த தையிட்டி விகாரை விடயம், இந்த தையிட்டி விகாரை விடயம் என்பது தீரா பிரச்சனையாகவே இருக்கின்றது. தீர்ந்து போக 2019ஆம் ஆண்டு முதல் கொண்டே இந்த பிரச்சனை தீவிர பேசுபொருளாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இதற்கு தீர்வு காண்போம் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்க அரசும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களாலும் தீர்வு காண முடியாத அளவிற்கு இது இழுத்தடித்துக் கொண்டே செல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது.
இந்த நிலையிலே தான் கடந்த 15ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இந்த ஆரியகுளம் ஸ்ரீ நாக விகாராதிபதியை சந்தித்திருந்தார், விமல நாயக்க தேரரை சந்தித்திருந்தார். அதே போன்று நைனாதீவு நாக விகாரையினுடைய விகாராதிபதியையும் சந்தித்திருந்தார். அவர்களோடு அவர் பல மணி நேரம் உரையாடியதாகவும் ஆசி பெற்று சென்றதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நைனாதீவு நாகவிகாரையினுடைய விகாராதிபதியும் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரையினுடைய விகாராதிபதியும் குறிப்பிட்டிருக்கிற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, இப்போ இந்த வடக்கிலே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. அதிலே இப்போது ஒன்றுதான் தையிட்டி விகாரை பிரச்சனை அல்லது தையிட்டி பிரச்சனை. தையிட்டி விகாரை பகுதிக்குள்ளே தமிழ் மக்களுடைய காணிகள் இருந்தால் அதை தமிழ் மக்களிடம் கொடுத்து விடுங்கள், அல்லது அவர்களுடைய காணிகள் அது அவர்களுடைய உரித்து காணிகள், எனவே அவற்றை தமிழ் மக்களிடமே கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்களாம் ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதியும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தான் இப்போது ஸ்ரீ விமல நாயக்க தேரர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு. மிக விரைவிலே, அதாவது தனக்கும் இந்த தையிட்டி விகாரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, காரணம் அது நைனாதீவு விகாராதிபதியினுடைய தொடர்புடைய பகுதி. ஆனாலும் நான் பொதுமக்களுக்காக இதனை ஜனாதிபதியிடம் கேட்டேன், இந்த பகுதிக்குள்ளே தையிட்டி பகுதிக்குள்ளே பொதுமக்களுடைய காணிகள் இருந்தால் அதனை விடுவிக்கும்படி கோரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது இந்த தேரர்களுக்கு ஒன்று தெரியவில்லை. இவர்களை இப்போது தென்னிலங்கையிலே குறிப்பாக ஓரம் கட்டியிருப்பார்கள், அல்லது இவர்களை மையமாக கொண்டு இவர்களும் தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் தான், இவர்களும் தையிட்டியை இடிக்க சொல்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அங்கே ஒரு பிரச்சாரம் இடம்பெறும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். காரணம், இந்த தேரர்கள், அதாவது இந்த தையிட்டி விகாரை சார்ந்து ஆதரவாக அல்லது பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு சேர வேண்டும் என்று ஒருவர் தெரிவித்தாலே அது தென்னிலங்கை தேசியவாதிகள் மத்தியிலே பரப்பப்பட்டு விடும். அவர்கள் சிங்களத்துக்கு எதிராகவும் பௌத்தத்திற்கு எதிராகவும் செயற்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அதே நிலைப்பாடு தான் இப்போது தீவிரமாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் இந்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைத்திருக்கின்றார்களாம். இந்த தேரர்கள் இருவருமே, இந்த விகாராதிபதிகள் இருவருமே மிக விரைவிலே பொதுமக்களுடைய காணிகளை, தமிழ் மக்களுடைய காணிகளை தமிழ் மக்களிடமே கையளிக்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இதுவும் ஒரு தீராத பிரச்சனையாகவே இழுபறி நிலையில் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு எப்போதுதான் தீர்வு வந்து சேரும் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.